அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கும் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4987 காலி பணியிடங்கள் கொண்ட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துடுச்சு. முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10வது முடித்த கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன விவரம் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பணி வாய்ப்பு தமிழ்நாட்டிலே இருக்கும். வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இப்போ அவங்க இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் அப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 26/7/2025 இன்றைக்கி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது முழுமையாக அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற ஒரு நிறுவனம் தாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது. இந்த உளவுத்துறையில் அவங்க வெளியிட்டிருக்க பணியின் பேர் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸாமினேஷன் 2025. இதில் பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதில் நமக்கு நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அப்படின்னாக்க சீரியல் நம்பர் 9 சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லாங்குவேஜஸில் தமிழ் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சென்னை இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 285 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஆர் கேட்டகரிக்கு 172 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 31 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 51 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 2 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 29 காலி பணியிடங்கள் ஆக மொத்தம் 285 காலி பணியிடங்கள் மொத்தம் எங்கேனா சென்னை இதில் ஒதுக்கியிருக்காங்க. இந்த சென்னை இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்க. அது டெஸ்ட் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதில் தமிழ்நாட்டுக்கு சென்னையில் 285 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 285 இல்லாமல் மற்ற இந்தியா ஃபுல்லாக வேக்கன்சிஸ் மொத்தம் சேர்த்து தான் 4987 வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பதவிக்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும் இவங்க வந்து உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடம் வயது தளர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. பொதுவாக வயது தளர்வு தான் அவங்க இது கொடுக்குறது. இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இப்போ நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி உங்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பதவிக்கு Tier 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். Tier 2ல் உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். Tier 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வரும், அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு 1 மணி நேரத்துக்கு இருக்கும். அதற்கு படிக்கக்கூடிய சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், நியூமெரிக்கல், அனலிட்டிக்கல், லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். இதிலேருந்து உங்களுக்கு சிலபஸ்லேருந்து 100 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடக்குங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து 50 மார்க்குக்கு 1 மணி நேரத்துக்கு நடக்கும். தேர்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அது ஒரு 50 மார்க்குக்கு. இதெல்லாம் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் நடக்கிறக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் Tier 1 இருக்குது இல்லையா, அது எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டிலே போடுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை பார்த்துட்டோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 26/7/2025 17/8/2025. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேற்கொண்டு இதில் இந்த 550 யாராருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்றும் மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரிஸ் கீழே வர்றவங்களுக்கு வந்து 650 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம், அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். 10வது கல்வி தகுதி தோண்ட இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பணி வாய்ப்பு இருக்கும். அப்ளை லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.